அனைவருக்கும் வணக்கம். கடந்த வகுப்பில் என்ன பார்த்தோன்னா, இடது கைகளில் இருக்கக்கூடிய நாடிகளின் மூலமாக என்னென்ன உறுப்புகளின் நாடியில் என்னென்ன நோய்க்குறிகள் இருக்கும், இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இன்றைக்கி வலது கையில் இருக்கிற மேலோட்டமான 3 நாடிகளும் ஆழமாக இருக்கிற 3 நாடிகளும் மொத்தம் 6 உறுப்புகளுக்கான நாடிகளின் தன்மையின் மூலமாக நோய்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம், நோய்க்குறிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதலாவதாக வலது கையில் முதல்ல நாடியாக இருக்கிறது மேலோட்டமாக இயங்கக்கூடிய பெருங்குடல் நாடி. இதன் மூலமாக மலச்சிக்கல், உடல் வலி, நுரையீரல் நோய், பெருங்குடல் நோய், தோல் நோய், ஒவ்வாமை, மூளை தொடர்புடைய நோய்கள், சைனஸ் அதாவது மூக்கில் நீர் வடியக்கூடிய ஒரு தன்மை, கழுத்து வலி, வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, கைகளில் ஏற்படக்கூடிய பக்கவாதம் போன்றவற்றை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக வலது கையில் முதல் நாடி ஆழமாக இருக்கக்கூடியது நுரையீரல் நாடி. இதன் மூலமாக மூச்சிறைப்பு, மூச்சுக்குழல் வேக்காடு, இருதயம் தொடர்புடைய நோய்கள், தொண்டையில் ஏற்படக்கூடிய அழற்சி, தோல் நோய்கள், இரத்த குழாய் கோளாறுகள், பிறந்த குழந்தையோட முதல் சுவாசத்தை முழுமையாக்கி உயிர்த்தழ வைத்தல் அப்படிங்கிற விஷயங்கள் இந்த நாடிகள் மூலமாக நமக்கு நடக்கும். அடுத்ததாக வலது கையில் 2ஆம் நாடி மேலோட்டமாக இருக்கக்கூடியது இரைப்பைக்கான நாடி. அதில் வயிற்றுப்புண், தலைவலி, பல்வலி, உடல் வலி, ஒற்றை தலைவலி, பின் கழுத்து கழலை, பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு நோய். அடுத்தது மூட்டுவாதம், இருதய நோய்கள், வாயு தொல்லை, வயிற்று உப்புசம், மலச்சிக்கல், கடுமையான இரைப்பை வேக்காடு, செரிமானமின்மை, அமைதியின்மை, இரைப்பை கோளாறுகள், மண்ணீரல் கோளாறுகள், கல்லீரல் கோளாறுகள், பித்தப்பை கோளாறுகள், வயிற்று தசைவாதம், முகவாதம், கால்களில் ஏற்படக்கூடிய வாதம், பெருங்குடல் சிறுகுடல் கோளாறுகள், இரத்த குழாய் தளர்ந்து சுருண்டு இருத்தல், மூக்கில் ரத்தம் வடிதல், வாய்க்கோணி இருத்தல் போன்ற தொந்தரவுகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு அடுத்ததாக வலது கையில் 2ஆம் நாடியாக ஆழமாக இருக்கக்கூடிய மண்ணீரல் நாடி. இதன் மூலம் இரத்த விருத்தி, இனவிருத்தி, மாதவிடாய் கோளாறுகள், அதீத இரத்தப்போக்கு, கருப்பை சார்ந்த தொந்தரவுகள், உடல் சோர்வு, சிறுகுடல் மற்றும் குடல் சார்ந்த பிரச்சனைகள், பாலுறுப்பு சார்ந்த பிரச்சனைகள், சிறுநீரக தொந்தரவுகள், வாயு தொந்தரவுகள், மரத்து போதல், வயிற்றில் திடப்பொருள் இருப்பது போன்ற ஒரு உணர்வு, குடல் இறக்கம், பால் சுரப்பு குறைவு, உடல் வலி மற்றும் உடல் சோர்வு, மஞ்சள் காமாலை, வாந்தி, யானைக்கால் நோய் போன்ற நோய்களை பற்றி தெரிஞ்சு கொள்ளலாம். மூன்றாவதாக வலது கையில் 3ஆம் நாடியாக மேலோட்டமாக இருக்கக்கூடியது மூவெப்ப மண்டலத்துக்கான நாடி. இந்த மூவெப்ப மண்டலத்திற்கான நாடிகள் மூலமாக என்னென்ன நோய்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, காய்ச்சல், வெப்ப நோய்கள், கண் கோளாறுகள், மலேரியா, காது கேளாமை, பருவ மாற்றத்தால் ஏற்படும் சளி மற்றும் காய்ச்சல், பக்கவாதம், தோள்பட்டை மற்றும் முதுகுவலி, ஒற்றை தலைவலி, எலும்பு மற்றும் நிணநீர் சுரப்பிகளில் ஏற்படக்கூடிய காசநோய், கழுத்து சுரப்பி வீக்கம், எலும்பு மஜ்ஜை கோளாறுகள், கண் பார்வை மங்குதல், கனவு தொந்தரவு கொண்ட தூக்கம், கண் இமைகளில் வலி, நாரமில்லா சுரப்பிகளில் ஏற்படக்கூடிய கோளாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்ளலாம். இறுதியாக வலது கையில் 3ஆம் நாடியாக ஆழமாக இருக்கக்கூடிய இருதய மேலுறைக்கான நாடியில் என்னென்ன நோய்க்குறிகளை நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, இருதய படபடப்பு, சுரப்பிகளில் ஏற்படும் கோளாறுகள், இருதய நோய், மனநோய், தூக்கமின்மை, பயம், நடுக்கம், கருப்பை சார்ந்த நோய்கள், மனச்சோர்வு, நெஞ்சுவலி, இருதய வலி, உடல் எரிச்சல், இதயம் சார்ந்த அவசர நிலைகளில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள், மூக்கிலிருந்து இரத்தம் வடிதல், வலிப்பு நோய், வாயு தொல்லை, திடீரென ஏற்படும் கடுமையான பயம், உள்ளங்கை மற்றும் உள்ளங்கால்களில் ஏற்படும் பூஞ்சை கோளாறுகள், உள்ளங்கையில் அதீத வியர்வை, நாக்கு உள்ளிழுத்து பேச்சு வராமல் போகுதல், கை மரத்து போகுதல் போன்ற தொந்தரவுகளை நம்ம முன்கூட்டியே அறிந்து கொள்ளலாம். நன்றி.